வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சத்தான சுவையான மேத்தி மலாய் மட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையை நம்ம குழந்தைங்க அதில் கசப்பு இருக்குங்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு பச்சை மிளகாயை நறுக்கிப்போம். இப்போது தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிற 1 இன்ச்சு இஞ்சி துண்டு எடுத்துப்போம். இதை ஃபைனாக நறுக்க வேண்டியதில்லை, ரஃப்பாக நறுக்கினா போதும். ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப ஃபைனாக நறுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயமும் நறுக்கிப்போம். ஸ்லைஸாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். சாதாரணமாக உள்ள பெரிய வெங்காயம்னா நீங்கள் 2 எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ ரஃப்பாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு தக்காளி இல்லாமல் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த வெந்தயக்கீரையோட துவர்ப்பு தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணிடும் அந்த துவர்ப்பை. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக கொடுத்துர்லாம். இப்போ ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அலம்பி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா பொடிசாக நறுக்கிப்போம். வெந்தயக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டான கீரையும் கூட. ஆனால் அதில் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டிருக்கிறது வெந்தயக்கீரைன்னு தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு இலுப்பு சட்டியை சூடாக்கிப்போம். சூடாக்கிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஏலக்காய் கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போது பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துப்போம். கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிப்போம். பூண்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் செவக்க வேண்டியதில்லை, அது கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நம்மளுக்கு நல்லா சுருளாக வதக்கணும், பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரிஞ்சி இலையும் லவங்கப்பட்டை துண்டு இருக்கு இல்லையா, அது 2ஐயும் மட்டும் எடுத்துருவோம். அரைக்கிறப்போ இது சரியாக அரைப்படாது, அதனால் தொண்டையில் குத்தும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸான விழுதாக மையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதே இலுப்பு சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடாக்கிப்போம். அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரியிற வரைக்கும் வறுத்துப்போம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் வதக்கிறதுக்குள்ளேயே நல்லா சுருளாக வதங்கிரும் கீரை. இப்போ இது கூட 1 கப்பு அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது பச்சை பட்டாணி வேக வைக்காமல் சேர்த்துருக்கேன்னா. இப்போ லைட்டாக ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுப்போம். இதில் நம்ம தண்ணி அளவாக விட்டுக்கணும்.
இப்போ பச்சை பட்டாணி வெந்தாச்சு. இப்போ பச்சை பட்டாணி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை இதில் சேர்த்துப்போம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொதிக்க விடுவோம். முந்திரி பருப்பு இருக்கிறதுனால நல்லா கெட்டியாகும், அதனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. மிளகா பொடி மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துப்போம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் கலந்துப்போம். நான் கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டிலையே பால் ஆடை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துக்கோங்க. இந்த க்ரீம் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளுக்கு சுவையான மேத்தி மலாய் மட்டர் தயாராயாச்சு. இது சப்பாத்தி கூடவோ பராட்டா கூடவோ இல்லைன்னா புலாவ் வெரைட்டி கூடவோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.